எண்ணுகிறீர்களா? அன்னமா கலக்கனாக்கும் அபசா, வீண் விளையாட்டாக உங்களை நாம் படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகிற சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். நம்மிடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா மறதியும் அலட்சியம். நம்மிடத்தில் மறதியும் அலட்சியம் நம்மிடத்தில் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்த உலகத்திற்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செய்யறோம். ஒரு நாளைக்கு நாம் நம் மனைவிக்காக, நம்ம பிள்ளைக்காக, நம்மளுடைய பிற்கால வாழ்க்கைக்காக எவ்வளவு உழைக்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் அதிகபட்சம் 60 வருடம் வாழ்ந்துருவோமா? 70, 80, 100 அவ்வளவுதான். அதுக்கு மேல வாழவே முடியாது. ஆனால் இதற்காக வேண்டிய நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் பகுதியை செலவழிக்கிறோம். நம்மளுடைய அதற்காக எவ்வளவு தியாகத்தை செய்கிறோம். ஒரு வீட்டுல இந்த ஊருக்குள்ள பெரிய கெத்தா இருப்பாரு, ஆனா அவன் கடையில ஒருத்தர் வேறுனே வந்திருப்பான். கடைக்கல்ல ஒருத்தர் சண்டை போடுறவன்ட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா நாளைக்கு எந்த கஸ்டமர் வரமாட்டானு, ஏன்பா இப்படி சண்டை இருக்கிற, பொறுமையா போன் போட்டு வியாபார கடையில இப்படி எல்லாம் நீ பண்ணலாமா? ஊர்ல ஒரு சின்ன வார்த்தை சொன்னா அவன் கண்ணத்தை பேத்துருவாரு. அதே நேரத்துல வியாபாரம் ஒண்ணு வந்துட்டா எவ்வளவு பெருந்தன்மை, எவ்வளவு பொறுமை. எல்லாம் காரணம் இந்த பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் வந்தா தான் நான் சாப்பிட முடியும், என் மனைவிக்கு உணவு கொடுக்க முடியும், என் பிள்ளைகளை கவனிக்க முடியும். ஒரு மனிதன், ஒரு சராசரி, ஒரு ஆண், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தன் முதலாளிகளிடத்திலே, தன்னுடைய தொழிலாளிகளிடத்திலே எவ்வளவு இறங்கி போகிறார்கள் இந்த அற்ப வாழ்வுக்காக. இந்த உலகத்தில் சிறிது காலம் வாழ்வுக்காக வேண்டி எவ்வளவு தியாகங்களை நாம் செய்கிறோம், எவ்வளவு அலட்சியம், எவ்வளவு விட்டுக் கொடுக்கிறோம். ஆனால் மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கூலி எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்வது இல்லை. وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله وهو خير وأعظم أجرا. الله சொல்கிறான், وما تقدموا لأنفسكم من خير, நல்ல வெற்றி நீங்கள் எதை முன்னால் செய்கிறீர்களோ تجدوه عند الله, அதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக் கொள்கிறீர்கள். وهو خير وأعظم أجرا, அது உங்களுக்கு மிக மிக மகத்தானது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக நாம் செய்கிற ஒவ்வொரு நலவுக்கும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தின் சபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா. மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், அல்லாஹ்வின் பாதையிலே யார் செலவு செய்கிறார்களோ, கமஸலி ஹப்பத்தின், அவர் ஒரு வித்தை செலவு செய்ததை போன்று. எப்படி? அம்பத்தத்து ஃபீஹா சபஅ ஸனாபில், அதை ஒரு நட்டு வைத்தால் அதன் மூலம் ஒரு கதிர் வெளியே வருகிறது, அது 7ஆக மாறுகிறது, அது ஒவ்வொன்றும் 100 வருகிறது, ஒன்றுக்கு 700ஆக மாறுகிறது. இப்படியாக நீங்கள் செலவு செய்கிறதற்கு அல்லாஹ் தஆலா நன்மை செய்கிறேன் என்று சொல்கிறான். மஞ்சா பில் ஹஸ்ரத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வருகிறாரோ அவருக்காக நாம் 10ஐ கொடுக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா நன்மைக்குண்டான கூலிகளை அதிகப்படுத்தி சொல்கிறான். இந்த நேரத்திலே ஒரு செய்தியை நாம் நினைவிட்டுக் கொள்ள வேண்டும். இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மாபெரும் மார்க்க மேதை, மிகச் சிறந்த